மாலை வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் மீண்டுமாக இன்னொரு வேத பாடத்திலே உங்களை சந்திக்கின்றேன். விசுவாசிக்கின்றேன் நீங்கள் நலமாயிருக்கிறீர்கள் என்று, சந்தோஷமாயிருக்கிறீர்கள் என்று. எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் ஒரு காலமும் இழந்து போக முடியாது. ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரும் ஒரு கனி. எங்களை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்மளுக்கு மிகவும் அந்யோன்யமான ஒரு ஐக்கியம் இருந்தால் சந்தோஷம் என்கின்ற கனி எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருக்கும். என பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்வது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான காரணம். சரி, நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்துக்குள் கலந்து போவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நீர் உட்கார்ந்து உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நீர் தந்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசும் ஆவியானவரே, எங்கள் தயாராய் இருக்கிறோம். எங்களுடைய இருதயம் தயாராய் இருக்கின்றது. உம்முடைய வசனத்தை சந்தோஷத்தோடும் கூட விசுவாசத்தோடும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராய் இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இந்த படிப்பினை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகின்ற ஒரு வேத பாடமாக இருக்க கிருபை செய்யும். ஆவியானவரே, இதனை கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கு ஏழாவது கேள்வியை பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது தினமாக நீங்கள் இந்த வேத பாடத்திலே இணைந்திருந்தால் அதிக தூரம் நாங்கள் கடந்து வந்து விட்டோம். அதனால் தயவுடன் நான் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய யூடியூப் சேனலுக்கோ ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலுக்கோ இல்லாட்ட வெப்சைட்டுக்கோ போய் எங்களுடைய பழைய எல்லா பாகங்களையும் பார்த்து விட்டு இந்த 10ஆம் பாகத்தை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ இன்றைக்கு நாங்கள் கையாள போகின்ற கேள்வி என்னவென்றால், எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்னை நான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? சரி, ஏனென்றால் நம்மளுக்கு இப்பொழுது தெளிவாக தெரிகின்றது, அடுத்து சபைக்கு நடக்க இருக்கும் நிகழ்வு என்ன? எடுத்துக்கொள்ளுதல். இப்ப எடுத்துக்கொள்ளுதலிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் என்பது ஒரு பிழையான கருத்து. நான் வேதத்துக்கூடாக உங்களுக்கு நான் காண்பித்தேன். நான் கிறிஸ்தவன் ஆதலால் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்ற ஒரு விசுவாசத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது ஒரு பிழையான விசுவாசம். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்கி கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு வெளிப்பாடு. அப்ப எப்படி என்னை நான் தயாராக்கி கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு? அந்த கேள்வியை தான் நாங்கள் கையாள போகிறோம். அப்ப முதலாவது காரியம், நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பு அவசியம். சால்வேஷன் இல்லாவிட்டால் நாங்கள் born again எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம்னா மறுபிறப்பின் அனுபவம், அது எல்லோருக்கும் அவசியம். எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், அப்ப நான் எப்படி ரட்சிக்கப்படுவது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். பாஸ்டர், நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன், நான் ரட்சிக்கப்பட வேண்டுமா? கட்டாயமாக ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ஒரு ஊழியக்காரனுக்கு பிறந்தவன், ஊழியக்கார குடும்பத்திலே பிறந்தவன், நான் ரட்சிக்கப்பட வேண்டுமா? கட்டாயமாக ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்பது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட அனுபவம், தேவனோடு ஏற்படும் ஒரு தனிப்பட்ட அனுபவம். சரியா? அப்ப முதலாவது, நான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நான் போக வேண்டும் என்றால் ரட்சிப்பு அவசியம். அது ஒரு தேவனா ரட்சிக்கப்படலாம், தேவையில்லாட்டி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ரட்சிப்பு கட்டாயமாக அவசியம். அப்ப நான் ரட்சிப்படைவதற்கு இல்லாவிட்டால் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பாஸ்டர்? முதலாவது காரியம், மனம் திரும்ப வேண்டும். பழைய உங்களுடைய பாவ ஜீவியத்துக்காக மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். சரியா? அதன் பின்பதாக என்ன செய்ய வேண்டும்?
ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிப்போம். மனம் திரும்பியதன் பின்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதல் என்றால் என்ன? நாங்கள் ஒரு பாதையிலே, பிழையான பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு சம்பூரணமாக மறுபக்கமாக திரும்பி யூ-டர்ன். நீங்க ரோட்ல போற நேரமெல்லாம் ஒரு யூ-டர்ன், அப்சைட் டவுனா போட்டிருப்பாங்கன்னா யூ-டர்ன். அதுனா இப்படி நீங்க போற வழியில இருந்து சம்பூர்ண எதிர்முனையாக போறது, அதுதான் மனம் திரும்புதல் என்று நான் சொல்லுவேன். மனம் திரும்புதல் சிலவங்க நினைச்சு கொள்றது, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்ட்டு திரும்பவும் போற வழியிலே போய்கிட்டு இருக்கலாம். அது இல்லை மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால், ஆண்டவரே என் பாவங்களுக்காக என்னை மன்னியும், திரும்ப இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முழுவதுமாக திரும்பி மறுமுனையிலே போவதுதான் மனம் திரும்புதலுக்கான, உண்மையான மனம் திரும்புதலுக்கான அறிகுறி. சரியா? அப்ப மனம் திரும்பியதன் பின்பதாக என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன நடக்குமா? ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப விசுவாசிக்கிறது நாங்கள் இருதயத்திலே, அறிக்கை செய்கிறது எங்கள் வாயினாலே. இந்த ரெண்டும் நடைபெற வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது. அப்போ விசுவாசிக்கிறீர்கள் என்ன? இயேசு எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அது மாத்திரமல்ல, ஒரு உயிரோடு கூட எழும்பினார் என்பதை உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள். பின்பு உங்கள் வாயினாலே நீரே என் கர்த்தர், வேறு தேவர்களின் வாழ்க்கையிலே இல்லை, நீர் ஒருவர் மாத்திரமே தேவன், நீரே என் கர்த்தர். கர்த்தர் என்பதற்கான வார்த்தைக்கான வியாக்கியானம் என்னவென்றால், நீரே என்னுடைய முதலாளியோ, நீரே என்னுடைய எல்லாவற்றுக்கும் அதிகாரி, வேறு யாருமே என் வாழ்க்கைக்கு அதிகாரிகள் அல்ல, நீர் சொல்வதைத்தான் நான் செய்வேன். லார்ட், ஆங்கிலத்திலே லார்ட் என்று சொல்லுவோம். அதுல இருந்து தான் வந்தது லேண்ட் லார்ட். சரியா? லேண்ட் லார்ட்னா, இன்றைக்கு நீங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரை எப்படி சொல்லுவீர்கள்? லேண்ட் லார்ட். ஏனென்றால் அவருக்கு முழு அதிகாரமும் உண்டு உங்கள் வீட்டின் மேல். அப்ப இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் சொல்லுகிற, ஆண்டவரே நீரே என்னுடைய கர்த்தர், என்னுடைய லார்ட், யூ ஆர் மை லார்ட், என்னுடைய கர்த்தர், நீர் மரித்தீர், உயிரோடு கூட எழும்பினீர் என்பதை விசுவாசிக்கிறேன், என் இருதயத்துக்குள்ளாக வாரும். அப்போ இந்த சரீரத்துக்கு யார் சொந்தமாகிறது? சரீரம் யாருக்கு சொந்தமாகின்றது? கர்த்தருக்கு. அவர்தான் லேண்ட் லார்ட். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. மனம் திரும்புதல், பின்பு இருதயத்திலே விசுவாசிக்கிறது என்ன? கர்த்தர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கின்றது. அதை வாயினாலே அறிக்கை செய்கின்றதும், இயேசுவை உங்கள் இருதயத்துக்குள்ளாக வரவழைக்கிறதும் தான் உண்மையான ரட்சிப்பு. சரியா? இந்த ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போகவே முடியாது. நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்திருக்கலாம், தெளிப்பு ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், இவைகள் எல்லாம் ஒரு சமய சம்பிரதாய ரீதியாக செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும். அது கட்டாயம் அவசியம் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போவதற்கு. அப்ப நான் ரட்சிப்படைந்த உடனே வெளியரங்கமாக எனக்கு சில அடையாளங்கள் தெரியாமல் இருக்கலாம். நீங்க இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அநேகர் இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
அப்ப நீங்க ரட்சிப்படைந்த அந்த நாளை நினைவு கூறும்போது உங்களுடைய சரீரத்திலோ உங்களுடைய வெளிப்புறத்திலோ எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் ரட்சிப்பு உங்களுக்குள்ளாக நடைபெறுகின்ற ஒரு காரியம். உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் தான் ரட்சிப்பு. அப்ப ரட்சிக்கப்படும் போது வெளியரங்கமாக வெளிப்புறமாக உங்களுக்கு எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் உண்மையான அடையாளம் என்னவென்றால் உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தை உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு விவரிக்க முடியாது. அப்படி ஒரு சமாதானம், அதை உங்களுக்கு வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது. அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். சங்கீதம் 51 அதிகாரம், நான் நினைக்கிறேன் 12 வசனம் என்று, பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. சங்கீதம் 51 அதிகாரம் 12 வசனம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தாவீது சொல்லுகிறான், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்ப தாவீது பாவம் செய்து பத்சேபாளுடன் பாவத்திலே விபச்சாரத்திலே விழுந்து அவன் பாவம் செய்ததன் பின்பதாக அவன் ஜெபிக்கும் ஜெபம் தான் 51வது சங்கீதம். அப்ப அவன் தெளிவா சொல்றான் பாருங்க, உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ஜாய் ஆஃப் சால்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அப்ப நம்ம ரட்சிப்படையும் போது எங்களுக்குள்ளாக ஏற்படுகின்ற சமாதானம், சந்தோஷம்தான் ரட்சிப்பின் அடையாளம். சரியா? அதை வார்த்தைகளினால் உங்களுக்கு விவரிக்க முடியாது. இப்ப ரட்சிப்படையும் போது ஏன் இந்த சந்தோஷம் ஏற்படுகின்றது என்னவென்றால், உங்களை உருவாக்கிய தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருந்த அந்த இடைவெளி நீக்கப்படுகின்றது. சரியா? ஏதேன் தோட்டத்திலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு விரிசல் ஏற்பட்டது தொடர்பிலே. எப்பொழுது? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்றைக்கு நீ அந்த கனியை புசிக்கின்றாயோ அன்றைக்கு நீ சாகவே சாவாய். அப்ப ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்த உடனே அவர்கள் சரீர ரீதியாக சாகவில்லை, மரணம் ஏற்படவில்லை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு மரணம் ஏற்பட்டது. என்ன? அதுதான் தேவனோடு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதன் பின்பதாக இந்த பூமியிலே பிறக்கும் யாரானாலும் சரி, அவர்கள் தேவனோடு இருக்கும் தொடர்பு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த பூமியிலே ஆதாம் ஏவாள் பாவத்திலே விழுந்ததன் பின்பதாக இந்த பூமியிலே பிறக்கிற எல்லோருமே தேவனோடு இருக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டவர்களாக தான் பிறக்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறோம்? நாங்கள் சமயத்தை பின்பற்றி எங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். நான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றேன், ஆனால் தேவனோடு கூட தொடர்பில்லை. அப்ப என்றைக்கு அந்த தொடர்பு திரும்பமாக ஏற்படுகிறது என்றால், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது. இப்ப மறுபிறப்பின் அனுபவம் ஏற்படும் போது உங்களுக்கு ஆண்டவரோடு கூட இருந்த அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட அந்த தொடர்பு மீண்டுமாக இணைக்கப்படும் போதுதான் ஒரு இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சமாதானம். ஏனென்றால் உங்களை உருவாக்கிய தேவன், உங்களை உருவாக்கிய பிதா கூட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுகின்றது. அப்பொழுது ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம், சமாதானம் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதை வார்த்தைகளினால் நாங்கள் விவரிக்க முடியாது. அப்ப இந்த ரட்சிப்பு இல்லாமல் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போக முடியாது. எல்லோரும் பாவம் செய்தோம் இதுதான் வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். அப்ப யாருமே சொல்ல முடியாது எனக்கு ரட்சிப்பு அவசியமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்திருக்கும். இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை பாவத்தில் தான் பிறக்கின்றது. இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது ஒரு பெற்றோருமே அந்த பிள்ளைக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பதில்லை. ஏன்னா யாராவது பெற்றோர் இருக்கிறார்களா?
பிறந்த உடனே நீ இப்படிதான் பொய் சொல்லணும், நான் உனக்கு பொய் சொல்றதுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு யாராவது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க? இல்லை. ஆனால் அந்த பிள்ளை சீனியை திருடி சாப்பிட்ட பிறகு அம்மா கேட்டா நீ சீனி சாப்பிட்டியா? இல்லைன்றோம். அப்ப அந்த பொய் சொல்றதுக்கு யாரு கற்றுக் கொடுத்தா? யாருமே கற்றுக் கொடுக்கல. ஆனா அந்த பாவத்தின் சுபாவம், பாவத்தின் வித்து அந்த பிள்ளைக்குள் பிறக்கும் போதே இருக்கின்றது. அதனால் யாருமே நான் பாவி இல்லை, எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை என்று சொல்லவே முடியாது. ரட்சிப்பு எல்லோருக்கும் அவசியம். எல்லோரும் பாவம் செய்து அவருடைய கிருபையை இழந்திருக்கிறோம், மகிமையை இழந்திருக்கிறோம். சரியா? அதனால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பு மிகவும் மிகவும் அவசியம். இரண்டாவது காரியம், நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். சரியா? அதுவும் ரொம்ப முக்கியம். சில பேர் நீங்கள் இதை நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லலாம். நான் வேதத்துக்கூடாக உங்களுக்கு காண்பிக்கின்றேன். முழுக்க ஞான ஸ்நானம் அவசியம். மத்தேயு 28 அதிகாரம் 16 வசனம் தொடக்கம் 20 வரை வாசிப்போம். இப்ப முதலாவது காரியம் என்ன? எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். ரட்சிப்பும் மறுபிறப்பின் அனுபவம் ஒன்றுதான். இரண்டாவது காரியம், நாங்கள் முழுக்க ஞான ஸ்நானம். முழுக்க ஞான ஸ்நானம் என்றால் தண்ணீரிலே மூழ்கி வெளியே வருது, அதுதான் முழுக்க ஞான ஸ்நானம். அதை கட்டாயமாய் எடுத்திருக்க வேண்டும். வாசிப்போம். மத்தேயு 28 அதிகாரம் 16 வசனம் தொடக்கம் 20 வசனம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார். இது இயேசு மரித்து உயிர்த்தெழுதலின் பின்பதாக இந்த வார்த்தைகள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். அப்ப இயேசு சொல்றது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அப்ப இயேசு தெளிவா சொல்றாரு, நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்கிறது எப்படிப்பட்ட ஞான ஸ்நானத்தை? இன்றைக்கு சிறு பிள்ளைகளை தண்ணீர் தெளித்து ஞான ஸ்நானம் பண்ணுகிறார்கள். இயேசு அப்படிப்பட்ட ஞான ஸ்நானத்தை எடுத்தார். இயேசு தனது 30வது வயதிலே தண்ணீரிலே மூழ்கி வெளியே வந்த ஞான ஸ்நானத்தை தான் எடுத்தார். அந்த ஞான ஸ்நானத்தை தான் சீஷர்கள் கண்டார்கள். சீஷர்கள் ஒருபோதும் பிள்ளைகள் தண்ணீர் தெளித்து ஞான ஸ்நானம் செய்யப்படுவதை கண்டதே இல்லை. அப்ப சீஷர்கள் எப்படிப்பட்ட ஞான ஸ்நானத்தை கொடுத்திருப்பார்கள்? விசுவாசிகளுக்கு மூழ்கி தண்ணீரை மூழ்கில வெளியில் வருகின்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தார்கள். எங்கே இந்த தெளிக்கப்படுகிற ஞான ஸ்நானம் ஆரம்பித்தது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். சரியா? ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்த ஞான ஸ்நானம் தண்ணீரிலே மூழ்கி திரும்ப வெளியே வருகின்ற ஞான ஸ்நானம் தான். ஏனென்றால் அந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதையும் நாங்கள் பார்ப்போம். மார்க்கு 16 அதிகாரம் 15-16 வசனம். மார்க்கு 16 அதிகாரம் 15-16 வசனங்கள். இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, பைபிள்ல நோட் புக்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வாசிச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. நான் சொல்றேன் என்று சொல்றது நிமித்தமாக அல்ல. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் என்னவான்? ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இயேசு சொல்றாரு, விசுவாசத்தை மாத்திரம் போதாது, ஞான ஸ்நானம் பெறணும், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். சரியா? இப்ப இன்னைக்கு அநேக பேர் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், எனக்கு ஞான ஸ்நானம் அவசியம் இல்லை. ஏனென்றால் ரட்சிப்பு ஒரு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஏற்படுகின்ற ஒரு ரகசிய உறவாயிருக்கும். ஆனா ஞான ஸ்நானம் வெளியரங்கமாய் நீங்கள் எல்லோருக்கும் சொல்ல போகும் ஒரு காரியம். நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், ஆதலால் தான் நான் தண்ணீர் ஞான ஸ்நானம் மூழ்கி தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுக்கிறேன் என்று உங்களுக்குள்ளாக ஏற்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தின் வெளிப்புறமான ஒரு அடையாளம் தான் ஞான ஸ்நானம். உங்களுக்கு உள்ளாக ஏற்பட்ட ரட்சிப்பின் அடையாளம் என்ன? சந்தோஷம், சமாதானம், உள்ளான அடையாளம். வெளிப்புறமான அடையாளம் ஞானஸ்நானம். இப்ப நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல ரட்சிக்கப்பட்டவர் எல்லோரையும் உடனடியாக சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார். எங்கெங்க ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறதுக்கு நீங்கள் வாசிக்கிறீர்களோ அங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே சீஷர்கள் அவர்களே ஞானஸ்நானத்துக்குள் கொண்டு போனார்கள். ஏனென்றால் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. அவர்கள் எந்த ஞானஸ்நானத்தை அறிந்திருந்தார்கள்? முழுக்க ஞானஸ்நானத்தை தான் அறிந்திருந்தார். இயேசு அதை தான் அவர்களுக்கு செய்து காண்பித்தார். சரியா? இன்று தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிக்கதேமுவோடு இயேசு கதைக்கும் போது இந்த வார்த்தைகளை பேசுகின்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்னவா? தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்ப ஜலத்தினாலும்னா ஞானஸ்நானத்தினாலும், ஆவியினாலும்னா உள்ளான ஆவிக்குரிய மனுஷன்லே ரட்சிப்பு ஏற்படுகிறது. அது ரெண்டும் சேர்ந்துதான் உங்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போகின்றது. சரியா? அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் பெந்தெகோஸ்து நாளன்றிலே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் பின்பதாக எழுந்து பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன சீஷர்கள் செஞ்சாங்க? உடனே ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. எப்படி 3000 பேர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. சரியா? அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார். அப்ப இங்க நீங்க பாருங்க, புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகள்கிற வார்த்தை இல்லை. ஏனென்றால் நாங்கள் வளர்ந்தவர்களாய் எங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பிதான் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பை குறித்து முதலாவது உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். எப்படி ரட்சிப்பு? முதலாவது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்ப பிள்ளைகளை ஞானஸ்நானம் செய்யும் போது, குழந்தைகளை ஞானஸ்நானம் செய்யும் போது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகின்ற அந்த அனுபவம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் ஞானஸ்நானம் எப்படி கொடுக்க முடியும்? அந்த ஞானஸ்நானத்துக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை, ஒரு நோக்கமும் இல்லை. அப்ப இயேசுவின் காலத்திலே, இயேசு பிறந்தவுடனே அவரை சிறு பிள்ளையா இருக்கும் போது பிரதிஷ்டை செய்தார்கள், டெடிகேஷன். அப்ப குழந்தைகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்யலாம். ஆனால் அவர்கள் வளர்ந்து
தனியாக தீர்மானம் எடுக்கும் அந்த முதிர்ச்சிக்கு வரும்போதுதான் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்குள் கடந்து போகும். அந்த ஞானஸ்நானத்தை தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்களும் அதை தான் செய்தார்கள். அப்போ உண்மையாக ஞானஸ்நானம் என்பதன் அர்த்தம் என்ன? முழு சரீரத்தையும் தண்ணீருக்குள்ளாக அமிழ்த்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களை தண்ணீருக்குள்ளாக கொண்டு போய் அவர்களை திரும்ப வெளியே கொண்டு வருதல் தான் உண்மையான வேதத்துக்கு சரியான ஞானஸ்நானம். நான் சொல்றது விளங்குதான். நல்லா ஆராய்ந்து பாருங்க, வேதத்தை படிங்க. ஒரு சபை இப்படிப்பட்ட சடங்குகளை செய்கின்றது, ஒரு சபை இப்படிப்பட்ட காரியத்தை முந்தைய காலத்திலிருந்து செய்து வருகின்றது, அதனால் நான் அதைத்தான் செய்வேன் என்று சொல்லாமல் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகின்றது? வசனத்தின் அடிப்படையில சபை கிரியை செய்கின்றது. அதை தான் நாங்க பார்க்கணும். ஏனென்றால் நீங்கள் கடைசி காலத்திலே தேவனுக்கு முன்பதாக நின்று நியாயம் தீர்க்கப்படும் போது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், இதுதான் தேவன் பார்ப்பார். சபையின் சடங்காச்சாரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் வைத்து தேவன் உங்களை நியாயம் தீர்க்க போவது. சரி, அப்போ இப்ப உங்களுக்கு நம்மளா தெரியவா தெரிகிறது எது உண்மையான ஞானஸ்நானம் என்று. சரியா? அப்ப இயேசு மத்தேயு 3:16 பாருங்க, இயேசு பிதாவுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து இயேசு ஞானஸ்நானம் எடுக்கணுமா? எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் பாவம் செய்யவே இல்லை. ஆனா இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது ஏன்? பிதாவுக்கு கீழ்ப்படி, தேவனுக்கு முன்பதாக நான் சரியாக நிற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவும், மற்றொரு காரணம் என்றால் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாய் முன்மாதிரியாய் இருப்பதுக்குமாக தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். இப்ப மத்தேயு 3:16 என்ன சொல்லுகின்றது? இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அடுத்த வசனம் வாசிக்க முடியும். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. யார் அதை சொன்னா? பிதா. ஏன் பிதா இதை சொல்லுகிறாரு? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். கீழ்ப்படிதல். இயேசு சொல்லி இருக்கலாம், எனக்கு இந்த ஞானஸ்நானம் அவசியமே இல்லை, நான் பாவமே செய்யாதவன். ஆனால் அவர் கீழ்ப்படிந்தார், தன்னை தாழ்த்தி இந்த ஞானஸ்நானத்துக்குள் கடந்து போய் எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் விளங்கினார். அதுக்குதான் பிதா மிகவும் அதை குறித்து சந்தோஷப்பட்டு, இவர் என் நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய கீழ்ப்படிதலின். அப்ப அருமையான தேவ ஜனங்களே, முழுக்க ஞானஸ்நானம் எண்ணத்தை அடையாளப்படுத்துகின்றது. அதுதான் நான் சொன்னேன், முழுக்க ஞானஸ்நானம் உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஏற்பட்ட ரட்சிப்பினால் ஏற்பட்ட மாறுதல் இதன் வெளிப்புறமான அடையாளம் தான் ஞானஸ்நானம். சரியா? அப்ப நான் உள்ளாக உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் கட்டாயமாக நான் வெளிப்புறமாக ஞானஸ்நானத்துக்குள் கடந்து. அப்ப யாருக்கு முன்பதாக நீங்கள் வெளிப்புறமாக தேவனுக்கு சாட்சியாக இந்த ஞானஸ்நானத்தை இருக்கிறீர்கள் என்றால், முதலாவது தேவனுக்கு முன்பதாக, இரண்டாவது சாத்தானுக்கு முன்பதாக, மூன்றாவது ஜனங்களுக்கு முன்பதாக. இந்த 3 பேர்களுக்கு முன்பதாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து, நான் இயேசுவின் சீஷனாயிருக்கின்றேன், இயேசுவை பின்பற்றுகிறேன் என்பதை வெளிப்புறமாக, வெளியரங்கமாக, பகிரங்கமாக எல்லோருக்கும் அறிவிக்கிறேன். சரி, அதுதான் ஞானஸ்நானம்.
அப்ப ஞான ஸ்நானம் நீங்கள் எடுக்கும் போது தெளிப்பு ஞான ஸ்நானம் அல்ல, சிறு பிள்ளையா இருக்கும் போது இருக்கிற இந்த ஞான ஸ்நானம் அல்ல. வளர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி வெளியே வரும் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது என்ன நடக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு வேதத்திலே தெளிவாக காண்பிக்கின்றேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. நான் நினைக்கல இந்த வேத பாடத்தை முடிக்க முடியும்னு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, நல்லா கவனிங்க, முடிக்கிறத அப்புறமா வைப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப ஞான ஸ்நானம் பெறும்போது முதலாவது என்ன? நீங்கள் மரிக்கிறீர்கள். உங்களுடைய பழைய மனுஷன், பாவியான மனுஷன் மரிக்கின்றான். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. சரியா? இப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரட்சிப்படையும் போது உங்களுடைய பழைய மனுஷன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பவுல் எழுதுகின்றார். அப்ப ரட்சிப்படையும் போது உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே இயேசுவோடு கூட அறையப்படுகின்றான். அப்படி அறையப்பட்டு ஒரு புது ஆவிக்குரிய மனுஷன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள், ஆவிக்குள்ள மனுஷனுக்குள் வரும்போது நீங்க புது சிருஷ்டிகளாய் மாறுகிறீர்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. அப்ப பழைய மனுஷன் மரித்து நீங்கள் புது சிருஷ்டி அடைகிறது தான் மறுபிறப்பின் அனுபவம். அப்ப அந்த பழைய மனுஷன் இப்ப அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா இயேசு மரித்தார், அடக்கம் செய்யப்பட. அப்ப அடக்கம் செய்யப்படுவதின் அடையாளம், உங்களுடைய பழைய மனுஷன் அடக்கம் செய்யப்படுவதின் அடையாளம் தான் தண்ணீர் கீழாக நீங்கள் போவது. அப்ப இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, உயிரோடு கூடவும் எழும்பினார். தண்ணீரிலிருந்து நீங்கள் திரும்ப மேலே வரும்போது இயேசு உயிரோடு கூட எழுந்ததற்கான அடையாளத்தோடு ஒப்பிடப்படுகிறீர்கள். அவ்வளவு வல்லமையானது இந்த முழு தண்ணீரிலே மூழ்கி எடுக்கும் ஞானஸ்நானம். இது சிறு பிள்ளையாயிருக்கும் போது நீங்கள் தெளிக்கிறதுனால் நடைபெறுகிறதல்ல. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு தெளிவா விளங்குது என்று விசுவாசிக்கிறேன். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், ஞான ஸ்நானத்தினாலே என்ன நடக்குதா? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதுதான் முழுக்க ஞானஸ்நானத்தின் மிகவும் வல்லமையான ஒரு அடையாளம். அது மாத்திரமல்ல, நான் அநேக பேரை ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானத்துக்குள் கொண்டு போகும்போது அவர்களை தண்ணீரிலிருந்து நான் வெளியே கொண்டு வரும்போது அநேக பேர் அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட வெளியே வந்திருக்காங்க. அது என் கண்களினாலே கண்டிருக்கு. நான் ஞானஸ்நானம் கொடுக்கும். அது என்ன? இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அது அது அவ்வளவு வல்லமையானது இந்த ஞானஸ்நானம். இன்னைக்கு அநேகர் அதை குறித்து புரிந்து கொள்ளுகிறது இல்லை. சில பேர்
மறுபிறப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பை பெற்றவுடன் நம்முடைய பழைய மனுஷன் இறந்து போகிறான். அவனை தண்ணீரில் கீழே போகும்போது அடக்கம் செய்கிறார்கள். திரும்ப இயேசு உயிரோடு கூட எழும்பினது போல அவர்களும் எழும்புகிறார்கள். அப்பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவர்கள் மேல் வருகின்றது. அதனால் ஞான ஸ்நானம், முழுக்க ஞான ஸ்நானத்தை சாதாரணமாக எண்ணாதீர்கள். அதை குறித்து வாக்குவாதமும் பண்ணாதீர்கள். அந்த முழுக்க ஞானஸ்நானத்தை எடுப்பதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமோ இழப்புமோ ஏற்படுவதில்லை. இல்ல தெளிப்பு ஞானஸ்நானத்தை தான் நான் விசுவாசிப்பேன், நீ எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் காட்டு கத்தினாலும் நான் நம்பவே மாட்டேன்னு வாக்குவாதமா முரண்பாடுபடாய். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதுனா வாக்குவாதம் பண்ணாமல் தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் வேதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தையும் நான் சொல்லவில்லை. வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்க. சரியா? நான் சிறு வயதிலே நான் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன் என்றால் நான் ஆங்கிலிக்கன் சபையிலிருந்து வந்தவன். என்னுடைய அம்மா இன்னும் ஆங்கிலிக்கன் சபைக்கு தான் போறான். நான் சிறு வயதிலே எனக்கு தெளிப்பு ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் வேதத்தை கற்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கு முழுக்க ஞானஸ்நானம் அவசியம். நான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போக வேண்டும் என்றால் முழுக்க ஞானஸ்நானம் அவசியம் என்று கண்டு கொண்டேன். அதெல்லாம் நான் முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன். அப்ப பாஸ்டர் சிறு பிள்ளையா இருக்கும்போது நான் தெளிப்பு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது அங்கீகரிக்கப்பட முடியாது. நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் எடுப்பது அவசியம். எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போக வேண்டும் என்றார். சரியா? அப்ப உண்மையான ஞானஸ்நானம் என்றால் என்ன? நீங்கள் வளர்ந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்துக்கு வரும்போது, நான் ஒரு பாவி, நான் பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்டேன், நான் பாவம் செய்திருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து, நான் அதுக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு, அதன் பின்பதாக இயேசு எனக்காக வந்தார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு கூட எழும்பினார் என்பதை விசுவாசித்து வாயினாலே அதனை அறிக்கை செய்து அவரை உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வர சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அதன் பின்பதாக பெற்றுக்கொள்ளும் முழு தண்ணீரின் கீழ் மூழ்கி பெற்றுக்கொள்ளும் ஞானஸ்நானம் தான் உண்மையான ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். திரும்ப வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதுக்கு மேலாக தெளிவா விளங்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? அப்ப இந்த புதிய ஏற்பாட்டிலே பேப்டிசம் என்கிற வார்த்தை கிரேக்க பாஷையில் தான், புதிய ஏற்பாட்டு மூல பாஷையில தான் எழுதப்பட்டது, கிரேக்க மூல பாஷையில். பேப்டிசம் என்கிற ஆங்கில வார்த்தையின் மூல கிரேக்க பாஷைன்னா பேப்டிசோ. பேப்டிசோ என்பதன் அர்த்தம் என்ன? தண்ணீரின் கீழ் சம்பூர்ணமாய் மூழ்குவது. அதைதான் வேத வாக்கியங்களை எழுதியவர்கள், பரிசுத்த ஆவியானவரின் உந்துதலினாலே வேத வாக்கியங்களை எழுதியவர்கள் உபயோகித்த கிரேக்க வார்த்தை பேப்டிசோ. அப்படி என்றால் தண்ணீரின் கீழ் முழுவதுமா மூழ்குவது. சரியா? ஏன் நாங்கள் சிறு பிள்ளைகளின் ஞான ஸ்நானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை? அது வேதத்தில் எங்குமே குறிக்கப்படவில்லை. இயேசு சிறு பிள்ளையா இருக்கும்போது பிரதிஷ்டை செய்யப்படப்பட்டார், ஞான ஸ்நானம் கொடுக்கப்படவில்லை.
கிறிஸ்துவுக்கு பின் 333 ஆண்டிலே கான்ஸ்டன்டீன் என்ற ராஜா, ரோமாவை அரசாண்ட அந்த ராஜாவுடைய மகன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு அவன் மரணப்படுக்கையில் இருந்தபோது, அந்த காலத்திலே ஒரு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன, ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள் தான் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலிலும் நான் சொல்லுகின்றேன். அப்ப இவன் ராஜா பார்க்கிறான், என்னுடைய மகன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, இப்ப இவன் மரித்து போனால் நரகத்துக்கு போய் விடுவானே என்று அவன் ராஜாவானபடியினால் அந்த ஆசாரியர்களை அழைத்து சொல்லுகிறான், என்னுடைய மகன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, இவன் இப்ப மரித்து போனால் நரகத்துக்கு போவானே, ஆதலால் இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று. சரியா? அப்ப அவன் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த மகனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அதுவே தொடர்ந்து ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. அதுவே பின்பு வேதத்திலிருந்து விலகி ஒரு சம்பிரதாயமும் கலாச்சாரமுமாய் சபையிலே மாறி சிறு பிள்ளைகளை ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான். அவன் கொடுக்க சொன்னது ஏனென்றால் இவன் இனி வளர்ந்து ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இவன் உயிரோடு இருப்பானோ கூட தெரியாது, ஆதலால் இவனை ஞானஸ்நானம் பண்ணுங்கள் என்று ராஜா சொன்னதை இந்த ஆசாரியர்கள் கீழ்ப்படிந்து செய்தது ஒரு சட்டமாக சபையிலே வந்துவிட்டது. ஆனால் தொடக்கத்தில் அப்படி இருக்கவில்லை, முழுக்க ஞானஸ்நானம் தான் இருந்தது. அப்ப நீங்க சில வேளை ஒரு கேள்வியை கேட்கலாம், பாஸ்டர் நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், இப்ப நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தால் அது ஒரு பாவமா, அதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்டால், அது ஒரு பாவமே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது பாவமே இல்லை. அதனால் நீங்கள் சிறு பிள்ளையிலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான தடையும் இல்லை, அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டியது அவசியம். அப்ப சில பேர் என்ன வாக்குவாதம் பண்ணுவாங்க அப்படின்னா, சிலுவையிலே மரித்தானே ஆண்டு அந்த கள்ளன், ஒரு திருடன், அவன் பரதேசிக்கு போனான் தானே பாஸ்டர், அவன் ஞானஸ்நானம் எடுத்தான், அவன் ஞானஸ்நானம் எடுக்கலே, அப்ப அவன் பரதேசிக்கு போனான், அவன் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை. அவன் ரட்சிக்கப்பட்டான், சிலுவையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஆனால் அவன் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, அவன் பரலோகத்துக்கு போனானே. அப்ப நீங்கள் எப்படி சொல்லலாம், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே ஒருவர் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் போக முடியாது? அவனுக்கு சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஞானஸ்நானம் எடுப்பதுக்கு தருணம் இல்லை. இறங்கி வர முடியுமா அவனால? முடியாது தானே. அப்ப ஆதலாதான் இயேசு அவனுக்கு சொன்னார், நீ இன்றைய தினத்தில் பரதேசியில் என்னோட கூட, உங்களுக்கு எல்லா வித வசதிகளும் இருக்கிறது ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வது. அவை எல்லா வசதிகளும் இருந்து, இல்லை நான் சிலுவையில திருடன், அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, நானும் எடுக்க மாட்டேன், நான் பரலோகத்துக்கு போவேன்னு இருந்தா சரியாது. ஆதலால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாக்குவாதம். ஞானஸ்நானம் எடுப்பது மிகவும் முக்கியமான காரியம். இப்ப முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறதுக்கு என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்வது? முதலாவது, நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் முழுக்க ஞான ஸ்நானத்தை தண்ணீரிலே மூழ்கி பெற்றுக்கொள்ளுகின்ற ஞான ஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, எவ்வளவு நேரம் பிரிச்சு? 45. நான் இப்ப அடுத்தது தொட்டேனா அதுக்கு நேரம் பார்த்தாது விளங்கப்படுத்துவதுக்கு. ஸோ நான் தெளிவா விளங்கப்படுத்தணும். இப்போ
இப்போ நான் டிசம்பர் மாதத்துல நான் எல்லா ஊழிய காரியங்களிலிருந்தும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மாத்திரம் செய்வேன். மற்ற எல்லா ஊழிய காரியங்களிலுமிருந்து ஒரு ஓய்வு எடுத்து நான் செபித்து அடுத்த வருடத்துக்கு என்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் என்னுடைய பழக்க வழக்கம். சரியா? ஆதலால் நான் டிசம்பர் மாதத்திலே எந்த விதமான வேத பாடங்களையும் செய்ய போவதில்லை. என்றால் என்னை என் குடும்பத்தையும் நான் அடுத்த வருடத்துக்கு தயார் பண்ணுவேன். எப்படி நான் என்ன ஆண்டவர் எனக்கு பேசுகின்றார், என்னத்தை செய்ய சொல்லுகின்றார், எப்படி நான் தயாராக வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். ஆதலால் நான் இன்றைக்கு இந்த தமிழ் வேத பாடத்தை முடிக்கிறேன். ஏனென்றால் இதை அவசரப்பட்டு அங்குமிங்குமாக காரியங்களை சொல்லிவிட்டு முடிக்க முடியாது. தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த கேள்வி எப்படி நான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்னை தயாராக்கி கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. அதை நாங்கள் அவசரப்பட்டு முடிக்க முடியாது. சரியா? ஆதலால் நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வருடம் 2025 ஜனவரி மாதத்தில் தான் வேத பாடத்தை ஆரம்பிப்போம். அதுவரைக்கும் நீங்கள் இந்த கற்றுக் கொடுத்த காரியங்களை திரும்பமாக தியானித்து அவைகளை ஆராய்ச்சி செய்து வேதத்தையும் வாசித்து உங்களை ஆவிக்குரிய ரீதியாக வளர்த்து கொள்ளுங்கள். சரியா? அப்ப இன்றைக்கு இந்த வருடத்துக்கு இதுதான் கடைசி வேத பாடம், தமிழ் வேத பாடம். அதெல்லாம் நான் இதை முடிக்கவில்லை, அதை அடுத்த வருடத்திலே முடிப்போம். ஏனென்றால் இதனை நான் அவசரமாக முடிப்பதற்கு எனக்கு சித்தமில்லை. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இவ்வளவு நாட்களும் ஆர்வமாய் இந்த வேத பாடத்திலே நீங்கள் கலந்து கொண்டதற்காக மிகவும் நன்றி. ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுகின்றார். ஆவிக்குரிய ரீதியாக வளருங்கள். அது மாத்திரமல்ல, டிசம்பர் மாதத்திலே அநேக களியாட்டுகளும் அநேக பார்ட்டிகளும், ஆஃபீஸ் பார்ட்டி, சர்ச் பார்ட்டி, அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம், அந்த நிகழ்வுகள் எல்லாம் அநேக காரியங்கள் நடக்கும். சரியா? இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி முடியும் என்றால் உபவாசம் இருந்து செபித்து அடுத்த வருடத்துக்கு என்னை எப்படி நான் தயார்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். எங்கு தரிசனம் இல்லையோ அங்கு ஜனங்கள் அழிந்து போய்விடுவார். அடுத்த வருடத்துக்குரியதான ஒரு தரிசனம் உங்களுக்கு வேண்டும். ஆண்டவர் என்னத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகின்றார், எங்கே என்னை கொண்டு போக விரும்புகின்றார், எப்படி என்னை அங்கே கொண்டு போக விரும்புகின்றார், இதைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாய் நீங்கள் நேரம் ஒதுக்கி உபவாசம் இருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் கட்டாயமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுதான் அவருடைய வாஞ்சை. ஏனென்றால் இயேசு சொன்னார், சத்திய ஆவியானவர் வரும்போது வரப்போகும் காரியங்களையும் உங்களுக்கு காண்பிப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய நேரத்தை தனியாக செலவிடுங்க. ஏனோ தானோன்னு கூத்தடிச்சு கும்மாளம் போட்டுட்டு அடுத்த அதுல என்ன, we wish that the coming year will be best one for you. விஷ் பண்ணி சரி வராது. என்ன ஆண்டவர் தயார் பண்ணி வச்சிருக்காருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அநேக விஷஸ் வரும். போன்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கார்டுகள் வரலாம், அவையெல்லாம் நல்லம். ஆனா தேவன் எதை உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்க அதை புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க, உங்களை தயார் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு சரியா? ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க ஆசையாக இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு திரையின் கீழே வருகின்ற விலாசத்திலே எங்களுடைய தமிழ் சிங்கள ஞாயிறு ஆராதனை நடைபெறுகின்றது. நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவர்களாய் இருப்பீர்களானால் தயவு செய்து வாருங்க. சபையிலே ஒரு அங்கத்தவராயும் பங்குள்ளவர்களாயும் இருப்பது மிகவும் அவசியம். அது என்னுடைய வாஞ்சை அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய சித்தம். ஆதலால்
சபை கூடுதலிலே பங்குள்ளவர்களாயிருங்க. ஒரு சம்பூரணமான சபையை நீங்கள் காணவே முடியாது. சபைகளிலே குறைபாடுகள் காணப்படும். ஆனால் சபையிலே அங்கத்தவராயிருப்பது அவசியம். சபையிலே ஊழியம் செய்வது, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தாளந்துகளை சபைக்கு கொடுப்பது அவசியம். சரியா? அதெல்லாம் நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவர்களாயிருப்பீர்களானால், சில வேளை நீங்கள் ஒரு வேத மதத்தை சார்ந்தவராயிருக்கலாம். ஆனால் இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், வாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, தேவனுடைய அபிஷேகத்தினை உணருங்க, தேவனுடைய அரவணைப்பையும் அன்பையும் அனுபவிங்க, சத்தியத்தை கேட்டு விடுதலையாங்க. இவையெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள் போகின்றோம். 2025 வெகு சீக்கிரத்தில் வரப்போகின்றது. தயாரானவர்களாயிருங்க. சரி, அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தேவன் உங்களுக்கு இந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த திட்டங்களை அறிந்து கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டு அந்த பாதையிலே நடங்க. பொழுது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீங்க. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, மற்றும் நேரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்குமாக நன்றி ஆவியானவரே. இந்த கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நடைமுறையிலே வைக்க எங்களுக்கு கிருபையும் ஞானத்தினையும் தரும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர எங்களுக்கு உங்களுடைய ஞானத்தையும் கிருபையும் தந்தருளும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்ள போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிதான ஆவிக்குரிய மாற்றுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, 2025க்குள் கடந்து போவதற்கு முன்பதாக ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு எழுப்புதல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வரும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வெளிப்படுகின்ற பிரசன்னம் இல்லாமல் உம்முடைய மகிமையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண்பது கடினம். ஆண்டவரே, மதம் சார்ந்த மதத்தின் அடிப்படையிலான காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று தனிப்பட்ட ரீதியிலே மோடு கூட ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அந்த தொடர்பின் நிமித்தமாக, அந்யோன்ய ஐக்கியத்தின் நிமித்தமாக உம்முடைய வெளிப்படுகின்ற பிரசன்னத்தையும் உம்முடைய அபிஷேகத்தினையும் உணர்கின்ற பிள்ளைகளா, அனுபவிக்கின்ற பிள்ளைகளா எங்களை உயர்த்தி அருளும். அப்பா ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சில பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிற எங்களுக்கு உடைய அபிஷேகத்துக்கூடாக விடுதலையை கொடுத்து புது வருடத்துக்குள்ளே ஒரு முழுவதுமாய் விடுதலை பெற்ற ஒரு மகனாக மகளாக கடந்து போக எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த மாலை வேளையிலே எந்தெந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கிடக்கிறீர்களோ, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறீர்களோ, அவைகளை தேவனிடத்திலே உயர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே சொல்லுங்கள், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு வேண்டாம். ஆவியானவரே, என்னுடைய சுய பலத்தினால் இவைகளை விட முடியாமல் இருக்கின்றது. உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு வேண்டும். அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் இந்த அடிமைத்தனங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிக் கொள்ள எனக்கு கிருபை செய்யும் என்று சொன்ன அந்த பாவ பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனத்தோடு கூட புது வருடத்துக்குள் கடந்து போகாதீங்க. அவைகளிலிருந்து முழுவதுமாய் விடுதலை பெற அவருடைய அபிஷேகத்தினை பெற்றுக்கொள்ளுங்க. அவரிடத்துல மன்றாடுங்க, கெஞ்சுங்க. ஆண்டவரே, அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும் என்று. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை தொடும். எங்கெங்கு யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களை தொட்டு ஆண்டவரே ஒரு விடுதலையை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சரீரத்திலே நோய்களோடு கூட யார் யார் ஜெபிக்கிறார்களோ அங்கு அவருடைய வலது கரத்தை இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் எங்கு நோய் இருக்கிறதோ, எங்கு வலி இருக்கிறதோ, எங்கெங்கு வீக்கங்கள் இருக்கின்றதோ,
அந்த இடத்துல உங்களுடைய வலது கரத்தை வைங்க. விசுவாசத்தினாலே இயேசுவின் நாமத்தில் அந்த அந்த நோய்க்கு கட்டளையிடுங்க. என் சரீரத்தை விட்டு அகன்று போ என்று சொல்லுங்க. அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். சர்ப்பங்களின் மேலும் தேள்களின் மேலும் நின்று அவைகளை முறியடிப்பதற்கு தேவன் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்துக்கூடாக உபயோகிங்க. வலது கரத்தை வைத்து சுகத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரை, யார் யார் விசுவாசத்தை கிரியிலே வைக்கிறார்களோ அவருடைய சரீரங்களிலே இப்பொழுதே ஒரு விடுதலை வருகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே சுகம் இறங்குகிறதுக்காக நன்றி ஆண்டவர். யார் யார் பொருளாதார தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ, பண ரீதியான தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அபிஷேகத்தினை ஊற்றி, கிருபையை ஊற்றி, பொருளாதார வாழ்க்கையில் ஒரு மாற்றுதலை கொண்டு வரும். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யும் தேவன், அடையாளங்கள் செய்யும் தேவன். அற்புதத்தையும் அடையாளத்தையும் உடைய மகிமையும் அவருடைய வாழ்க்கையிலே காண செய்யும். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இந்த வேத பாலத்திலே கலந்து கொண்டதுக்காக நன்றி. அநேக பேர் எனக்கு தெரியும், எங்களுடைய சபைக்கு நீங்கள் சம்பந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் ஆனால் எங்களுடைய வேத பாலத்திலே கலந்து கொள்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திக்க மாட்டேன், புது வருடத்திலே தான் சந்திப்பேன். அது மாத்திரமல்ல, புது வருடத்திலே கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் அவருடைய அபிஷேகத்துக்கூடாக உங்களை தொடரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.